ஓகே, இந்த பாருங்க இந்த ஆட்டோட லுக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்டது பச்சை கலர் ஆட்டோ எடுத்து தாங்க ப்ரோ, பச்சை கலர் ஆட்டோ எடுத்து தாங்க ப்ரோ தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தேன். நீங்கள் அந்த வகையில் தான் இந்த பச்சை கலர் ஆட்டோட ப்ரைஸ் சொல்கிறேன். 2 ஆட்டோ இருக்குது. அடுத்து உள்ள ஒரு ஆட்டோ இருக்குது. 3 ஆட்டோக்குள்ளே நாம் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இதை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதில் வந்து இன்னொரு சிஸ்டம் ஒன்று கொடுப்பாங்க. கேமரா வேணுமெண்டா அவங்களுக்கு பூட்டி தருவாங்க. ரிவேர்ஸ் அடித்தா கேமரா வேலை செய்யக்கூடிய மாதிரி பூட்டி தருவாங்க. இதோட ஃபோன் நம்பரை பாருங்கள். 077 72 73 272. மறுபடியும் சொல்கிறேன், 077 72 73 272 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் கோல் எடுத்தால் இந்த ஆட்டோக்களை வந்து எடுக்கலாம். ஹலோ, வணக்கம் டிஎம்எஃப். நான் உங்களை ஆசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்ன 3 நாட்களாக வந்து வீடியோ எதுவுமே போடலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய ஏரியா பக்கத்தில் சரியான மழை காரணமாக வெளியில் போயிடலாம் போயிடுச்சு. அதனால் நாங்கள் 3 நாளும் வீடியோ போடலை. இப்போ மறுபடியும் அதாவது கமெண்டில் அமர்ந்து கொண்டு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆசன் ப்ரோ எங்களுக்கு ஆட்டோ பாருங்கள், பச்சை கலர் ஆட்டோ பாருங்கள் ப்ரோ வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்க இடம் மருதமுனை என்ற இடத்த வந்திருக்கோம். மருதமுனை என்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆட்டோ 3 ஆட்டோ இருக்குங்க. 3 ஆட்டோவையும் பார்க்கலாம். அதாவது நிறைய பேர், அதாவது ஒரு 5 பேருக்கிட்ட ஆட்டோ கேட்டு இருந்தவங்க இந்த இப்பயும் ஒரு ஆள் கோல் எடுத்து கொண்டு இருக்கிறார் ஆட்டோக்காக தான். அப்படி நிறைய பேர் வந்து கோல் எடுத்து கொண்டே இருக்காங்க. ஆட்டோ பாருங்க ப்ரோ. அதுவும் பச்சை கலர் ஆட்டோ. நாங்கள் 3 ஆட்டோ பார்த்துருக்கோம். 3 ஆட்டோட ப்ரைஸும் வந்து நாங்கள் சொல்கிறோம். ஆனால் உங்களோட மாவட்டங்களில் என்ன மாதிரி இந்த 3 ஆட்டோ ப்ரைஸ் போகுதுன்னு தெரியாது. ஏன்டா இந்த நம்பரில், அதாவது நான் சொல்ல வர்றது ஏபிஎஸ் என்ற நம்பரில் வந்து உங்களோட மாவட்டத்தில் ஒரு விலை குறைவாகவும் போகலாம், குறைஞ்சும் போகலாம். ஆனால் இங்கே வந்து இந்த விலையில் தான் இந்த ஆட்டோ இருக்குது. எல்லாரும் சொல்கிறீங்க ப்ரோ வீடியோ போடக்குள்ள விலை சொல்லி வீடியோ போடுங்க ப்ரோ. ஏன்னா நாங்கள் பார்க்குறதே விலைகள் அப்படின்ட்டு தான் பார்க்குறோம். வீடியோ பார்க்குறேன். எங்களோட ஊரில் விலை கூடவா இருக்கும், ஒருவேளை உங்களோட மாவட்டங்களில் விலை குறைஞ்சதாக இருக்கும். அதனால ப்ரோ வீடியோ பார்க்குறோம், விலை சொல்லி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வகையில் தான் நாங்கள் இந்த இடத்த 3 ஆட்டோவுக்கும் விலை கேட்டுருக்கோம். விலை கேட்டு இந்த விலை தான் இவங்க கொடுப்பாங்களான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் இது 3டையும் நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த ஆட்டோ என்ன மாதிரி போகுது, இந்த ப்ரைஸ் ஓகேவா இல்லை இது விலை கூடையாண்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து 3 ஆட்டோவும் வந்து நம்ம பார்ப்போம், பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் என்ன ப்ரைஸில் போகுதுன்ட்டு. ஓகே, இப்போ இந்த ஆட்டோவை ஃபுல்லாக பாருங்கள். அதாவது 3 ஆட்டோவை நீங்கள் படிவாக பாருங்கள், தெளிவாக பார்த்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விலங்கு இந்த ஆட்டோக்கள் எப்படி இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது, எப்படி செய்து வச்சுருக்காங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும், அவங்க பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் வந்து கம்பெனி பெயிண்டிங் தான். மற்றபடி அந்த டிசைன்கள் வந்து ஓரளவு கொடுத்துருக்காங்க. இப்படி புது புது விஷயங்களை வந்து இதில் அட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்கு இந்த ஆட்டோ. வாங்க இந்த ஆட்டோவை பார்ப்போம். இந்த ஆட்டோ வந்து ஏபிஎஸ் மாடல் 2168 ஏபிஎஸ் மாடல். இந்த ஆட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,60,000 போகுது அமௌண்ட்டு எங்கிட்ட வந்து சொன்னாங்க. ஓகே, இந்த ஆட்டோவை பாருங்கள். இந்த ஆட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அதாவது டயர்லாம் வந்து புதுசு போட்டிருக்காங்க. அப்படி எல்லாம் வந்து புதுசாக வந்து வச்சுருக்காங்க. டயர்லாம் புதுசாக அடுத்ததா. அப்புறமா உள்ளே பாருங்கள், எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ஆட்டோ பார்க்க நல்லா இருக்குது. என்ன கம்பெனி பெயிண்டிங்கில் இருக்குது. சீட்டெல்லாம் வந்து நல்லா செய்திருக்காங்க. சீட் கவர்லாம் அடித்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே நல்ல டிசைன் வந்து கொடுத்துருக்குறாப்பா. சாஞ்சிட்டு இருந்தால் நல்லா இருக்கும். அப்படி பலதரப்பட்ட டிசைன் எல்லாம் கொடுத்து செய்திருக்காங்க. எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சரியா தெரியல. 46,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கான் இந்த ஆட்டோ. அடுத்து வேறு என்ன சொல்ல இருக்குது, லைட் வேலை செய்யலாம் பார்ப்போம். லைட் வேலை செய்யலை. ஒரு கீ ஒன் பண்ணால் தான் வேலை செய்யுமோ. அடுத்த சீட்டை பாருங்கள். ஹாய், சுகமாக இருக்கு நீங்கள்? சரி, ஓகே, நான் கோல் எடுக்கோம். ஓகே பாருங்கள், பின் ஷேப் எல்லாம் அப்படி இருக்குண்டு. அடுத்து இந்த பிரேக் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது வேறு லெவலில் லுக்காக இருக்குது ஆட்டோ. இங்கே செய்து தான் கொடுக்குறவங்க, அப்படி நல்லா இருக்குன்னு பார்த்தா. வேறு இதில் என்ன சொல்ல வேண்டியிருக்கு, வேறு நீங்கள் சொல்லுங்கள், தெரிஞ்சே சொல்லுங்கள். இதோட ப்ரைஸும் வந்து நான் சொல்லியிருக்கேன் 15,60,000. ஓகேயா? ஓகே, அடுத்த ஆட்டோவை பார்ப்போம். இங்கே 2 ஆட்டோ இருக்குது பாருங்கள். இந்த ஆட்டோவை பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு படி மேலே போய் செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்குது இந்த ஆட்டோ. வேறு லெவலில் இருக்குது பார்க்குற நேரம்.
ஓகே, முன்னுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இந்த பாருங்க இந்த ஆட்டோட லுக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து நம்மள்கிட்ட கேட்டது பச்சை கலர் ஆட்டோ எடுத்து தாங்க ப்ரோ, பச்சை கலர் ஆட்டோ எடுத்து தாங்க ப்ரோன்னு தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தேன். நீங்கள் அந்த வகையில் தான் இந்த பச்சை கலர் ஆட்டோட ப்ரைஸ் சொல்கிறேன். 2 ஆட்டோ இருக்குது, அடுத்து உள்ள ஒரு ஆட்டோ இருக்குது. 3 ஆட்டோக்குள்ளே நாம் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இதை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதில் வந்து இன்னொரு சிஸ்டம் ஒன்று கொடுப்பாங்க. கேமரா வேணுமெண்டா அவங்களுக்கு பூட்டி தருவாங்க. ரிவேர்ஸ் அடித்தா கேமரா வேலை செய்யக்கூடிய மாதிரி பூட்டி தருவாங்க. இதோட ஃபோன் நம்பரை பாருங்கள், 077 72 73 272. மறுபடியும் சொல்கிறேன், 077 72 73 272 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் கோல் எடுத்தால் இந்த ஆட்டோக்களை வந்து எடுக்கலாம். ஓகே, இந்த ஆட்டோ வந்து பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவும் வந்து சீட் கவர்லாம் அடித்து நல்லா இருக்குது. இந்த சீட்டை பாருங்கள், சீட் வந்து வேறு லெவலில் இருக்குது. இது வந்து மேலே உயர்த்தக்கூடிய தன்மை எல்லாம் இருக்குது இந்த சீட்டில். அப்புறமா இது 38,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த ஆட்டோ. இதோட ப்ரைஸே நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து பின்னுக்கு சீட் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு லீசிங் வசதிகளையும் செய்து கொடுப்பாங்க. ஆனால் எவ்வளவு கட்டினா லீசிங் என்ன மாதிரிண்டு நீங்கள் கோல் எடுத்து கேளுங்க. அவங்கள்ட்ட கோல் எடுத்து கேட்குற மூலம் அவங்க சொல்லுவாங்க. நான் இப்போ இதோட ப்ரைஸை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த ஆட்டோட ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா ABS மாடல் 71 ABS 7137. இந்த ஆட்டோட ப்ரைஸ் வந்து 15,80,000. இதுவும் வந்து கம்பெனி பெயிண்டிங் தான், நல்லா செய்து வச்சுருக்காங்க இந்த ஆட்டோவும். இது நீங்கள் ஆட்டோ எடுத்தால் ஓட வேண்டியது தான், எந்த இதுவுமே செய்ய தேவையில்லை. ஏனெண்டா எங்கள்கிட்ட வந்து ஆட்டோ கேட்டவருக்காகத்தான் இந்த வீடியோ அரைவாசி போடுறோம். அதோட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்பெனியில் கொடுக்குற மாதிரி ஒரு டயர் ஒன்று உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். அப்படியே இருக்குது, டயர் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அடுத்ததாக பிரேக் எல்லாம் பாருங்கள். வேறு என்ன காட்டணும், மேலுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அதே போல் பின்னு காட்டுறோம் பாருங்க. இதோட பின் ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பிரேக் லைட்டெல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க மேலுக்கு. பிரேக் லைட்டெல்லாம் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த மக்காட்டுன்னு நான் சொல்கிறேன், ஒரு டிசைன் ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இது நல்லா இருக்குது பாருங்கள். பின்னுக்கு ஸ்டிக்கர்லாம் அடித்து டயர்லாம் புது டயர் போட்டிருக்காங்க. டயரை பாருங்கள், புது டயர்கள் எல்லாம் பரவாயில்ல, புது டயர் தான் போட்டிருக்காங்க. இந்த சைட் போஸ்ட் பாருங்கள், சைட்டில் எப்படி இருக்குண்டு. டயரை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த டயர் எல்லாமே வந்து புதுசு போட்டிருக்காங்க. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து பாக்ஸ் எல்லாம் பூட்டக்கூடிய மாதிரி இதுக்கு பூட்டை பூட்டக்கூடிய மாதிரி செய்து வச்சுருக்காங்க. இந்த இருக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. கேமரா எல்லாம் பூட்டி தருவாங்க, ரிவர்ஸ் கேமரா எல்லாம் போட்டுவாங்க. அதுக்குரிய பேமெண்ட்டை கொடுக்கணும். நீங்கள் எல்லாமே வந்து இவங்க செய்து கொடுத்து கொண்டிருக்காங்க. ஓகே, ஓகே. அதே போல் அடுத்த ஆட்டோ இருக்குது ABU. இது 1709 இதோட நம்பர் பிளேட். இதோட ப்ரைஸை வந்து பார்த்தீங்களா, இந்த ஆட்டோ வந்து 14 லட்சம் போகுது. நீங்கள் வந்து நேரில் வந்து கேட்குற நேரம் இன்னும் குறைச்சி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பரவாயில்ல, இது நல்லா இருக்குது பார்க்குற நேரம். இந்த ஆட்டோ வேறு லெவலில் செய்திருக்காங்க. அதாவது எந்த பிள்ளையுமே இல்லை. அவங்க செஞ்சுருக்கிற என்னென்னா, இந்த நம்ம வந்து மேலும் அந்த ஒரு சில இதெல்லாம் போட்டுவாமே நல்லா அழகாக இருக்குமாண்டு. இந்த இருக்குது பாருங்கள், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்த இந்தாண்டு கூட்டியிருக்காங்க பாருங்கள். இது வந்து என்ன நல்லா இருக்கா நான் இதை பார்க்க, இந்த டிசைன். அடுத்த உள்ளுக்கு வந்து சீட் கவரை பாருங்கள். சீட்டெல்லாம் வந்து குஷன் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் செய்திருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து
பாக்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. பாட்டெல்லாம் அங்கே எடுத்து போகலாம் நம்ம போக்குள்ள. இது வந்து முன் சீட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே போல் இதுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா டயர் ஒன்று கொடுக்காங்க. அதே மாதிரி பின்னுக்கு பாருங்கள் பாக்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. பாட்டெல்லாம் வேலை செய்யும். இந்த இருக்குது லைட். அப்புறமா இதை பாருங்கள் உள்ள எப்படி இருக்குண்டு. அடுத்து இது வந்து 39,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த ஆட்டோ. காசு இருக்குடாப்பா இதுக்குள்ள ஒரு பணம். இப்போதான் வந்து நிற்கிது ஒரு வேலை பணம் எல்லாம் இருக்குல்ல. என்ன ப்ரோ நத்தார் தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு ஒஃபரும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது கிஃப்ட் எதுவும் இருக்குமோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். அப்படி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேனுங்க. இதுவும் வந்து டயர்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு போட்டுக்காங்க. அதாவது டயர் எல்லாமே வந்து சொல்ல தேவையில்லை. இந்த கடைக்கு வந்தாலே ஃபுல்லாக எல்லாம் மாற்றி புது டயர்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி சீட் கவர்கள் எல்லாம் வந்து இங்கே சொல்ல தேவையில்லை. அப்படி குஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு. பக்காவாக இருக்குண்டாப்பா. இது வேறு லெவலில் செய்திருக்காங்க இந்த ஆட்டோவை. இதோட பின்னுக்கு வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படியே வெயிட் பண்ணுங்க. வாரம் இந்த வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 ஆட்டோவுமே வேறு லெவலில் இருக்குது. நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. எடுத்தால் ஓட வேண்டியதுதான். எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. ஆட்டோ எடுத்த வேண்டாம், நார்மலாக போய்கிட்டே இருக்கிறான். அப்படி செய்திருக்காங்க ஆட்டோ. ஓகே டிஎம்எஃப். இப்போ வந்து நம்ம 3 ஆட்டோவும் காட்டியிருக்கோம். இதோட ப்ரைஸ் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி செய்து வச்சுருக்காங்களோ என்று ஒரு சில இதுகள் எல்லாம் வந்து காட்டியிருக்கோம். இதெல்லாம் வந்து செய்து பக்காவாக இருக்குது. அப்படி நிறைய விடயங்களை வந்து இதில் செய்திருக்காங்க ஒவ்வொரு ஆட்டோவுக்கும். இந்த 3 ஆட்டோவை பற்றி உங்களுக்கு மேலும் தகவல்கள் வேணுமெண்டா ஃபோன் நம்பர் கொடுத்துருந்து நான் அதில் வந்து அவங்களும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் எடுங்க. ஓகே, மறந்துடாமல் ஃபோன் நம்பரை நோட் பண்ணி எடுங்க. 077 72 73 272 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற நேரம் இந்த ஆட்டோவை பற்றி உங்களுக்கு மேலும் தகவல்களை சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து 3 மாவட்டங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அம்பாறை, மட்டக்களப்பு, அடுத்தது என்ன ப்ரோ? ஓகே டிஎம்எஃப். நாங்கள் வந்து அம்பாறை, மட்டக்களப்பு 2 மாவட்டங்களுக்கும் வீடியோ போட்டு கொண்டு வரோம். நீங்கள் பார்க்காத நீங்கள் போய் பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய யூடியூப் சேனலில் டிஎம்எஃப் ஆசன் போய் டிக்டாக்காக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம். அப்படி பலதரப்பட்ட வலைத்தளங்களில் வந்து நாங்கள் போட்டுக்கொண்டு வரோம். நீங்கள் மறந்துடாமல் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோங்களோட ப்ரைஸும் வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த ஆட்டோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கால் எடுங்க. கால் எடுத்து பேசுகிற நேரம் அவங்க தொடர்பு கொள்வாங்க. உங்களுக்கு தொடர்பு கொண்டு என்ன ப்ரைஸில் போகுதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ப்ரைஸ் சொல்லியிருக்கோம். அதாவது நேரடியாக நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு இருக்கிறதுக்குள்ள அவங்க ஒருவேளை ப்ரைஸை குறைச்சி சொல்லுவாங்க. அதாவது நேரில் வந்து கேட்குற நேரம் நம்ம இந்த ஆட்டோ எடுக்க போகிறோம்ன்றைக்கு குறைக்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்க அப்படி தான் எங்கிட்ட சொல்லியிருந்தவங்க. ஓகே, உங்களுக்கு ஆட்டோ வேணுமெண்டா நீங்கள் வந்து கால் எடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப்பை புதுசாக பார்க்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். எங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பயனுள்ளதாக வந்து அமையும். அடுத்து நாங்கள் கார் ரிவ்யூக்கு போகிறோம். அங்கே போய் அங்கே எப்படி கார்கள் இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குன்ற வீடியோ போடுவோம். அப்படி வீடியோ வேணுமெண்டா நீங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். கார் எடுக்கிற நீங்கள் அடுத்த பைக் எடுக்க வேணுமெண்டால் நீங்கள் என்ன பைக் எடுக்க போகிறீங்கன்னு கீழே சொல்லுங்கள். நாங்கள் அந்த பைக்குகளை வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். அதாவது வெளி மாவட்டங்களில் என்ன ப்ரைஸில் போகுதோ தெரியலை எனக்கு. எங்களுடைய ஏரியாக்களில் எங்களுடைய மாவட்டங்களில் இப்படி தான் ப்ரைஸில் போகுதுன்றதை வந்து நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் போடுவோம். ஓகே டிஎம்எஃப், அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.